தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு பெரியவங்க சுமங்கலி பெண்களை பார்த்து வாழ்த்து சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வரம் கொடுப்பாங்க. ஆமாங்க, அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாருக்கும் இருக்குதா? அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணி ஆகணும்? அதுதாங்க நாளைக்கு சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு விரதம்ங்கிறது பெண்களுக்காக, பெண்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய விரதம். அதாவது திருமணம் ஆகாதவங்க நல்ல கணவர், நல்ல வாழ்க்கை துணை தனக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. திருமணம் ஆனவங்க தீர்க்க சுமங்கலியாக நாம் இருக்கணும். பூவும் பொட்டும் என்றைக்குமே நமக்கு நிலைத்து இருக்கணும். குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு, தாம்பத்திய வாழ்வு எல்லாமே சிறப்பாக தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இடைவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தாங்க நாளைய தினம் இருக்கக்கூடிய காரடையான் நோன்புங்க. பொதுவாகவே இந்த விரதம் அனுசரித்தாலே நிச்சயமாக ஒரு தனி சக்தி கிடைக்குங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் வர ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவு, பிரிவு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் சரியாகி இந்த விரதம் இருப்பதன் மூலமாக, இந்த நோன்பு அனுசரிப்பதன் மூலமாக எல்லா நன்மைகளுமே சேருங்க. சாவித்திரி பூஜை அப்படின்னு வடபகுதியில் பார்த்திங்கன்னா, வடநாட்டு பகுதியில், வட மாநிலங்களில் இதை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறதுங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா காரடையான் நோன்புன்னு இந்த விரதமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. பெண்கள் அவங்களுக்குன்னே உரித்தான ஒரு விதமான சில பொருட்களை எல்லாம் உருவாக்கி, அந்த பிரசாதங்களை எல்லாம் உருவாக்கி விரதம் இருந்து கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் நாளைய திருநாளாகும். நாளைய தினத்தில் காரடையான் நோன்பு நூற்கிற டைம் காலையில் 11:30, அதாவது 11 மணி 30 நிமிஷத்திலிருந்து நண்பகல் 12 மணி 30 நிமிஷம், அந்த 1 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதில் காரடையான் நோன்பு நீங்கள் அனுசரிக்கலாம். அந்த நேரத்தில் அந்த மஞ்சள் சரடு, அதில் அந்த மஞ்சள் சரட்டில் அதாவது மலர், ஒரு பூவும் கட்டியிருப்பாங்க. அதை அந்த நேரத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த காரடையான் நோம்பில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சரடுக்கு ஒரு தனி சக்தி உண்டுங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் இறைவனிடம் வேண்டுகிறோம். அதாவது மகா பார்வதி தேவியை நாம் வேண்டிக்கிறோங்க. அந்த மாதிரி வேண்டிக் கொண்டு அந்த மங்கள நான் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கயிறை பெண்கள் நாளைய தினம் அணிந்து கொள்வதுண்டு. அதன் மூலமாக ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்குது. தீர்க்க சுமங்கலி யோகமும் அவங்களுக்கு முழுமையாக சேருதுங்க. சத்தியவான் சாவித்திரி அந்த கதையையும் நாளைய தினத்திலே நாம் படித்து நினைவு கூறுவதும் நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதிரி காரடையான் நோன்பு வரும்பொழுது அதற்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய விருத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு என்னைக்காவது முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் வாங்க. ஏதேனும் ஒரு காரடையான் நோன்பு நாளில் ஏதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் காரடையான் நோன்பை அனுசரிச்சுட்டு தனி ஆலயத்திலே, தனி சன்னதியிலே வீட்டிற்குரிய ஸ்ரீ விருத்தாம்பிகையும் நாம் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நாளைய தினம் காரடையான் நோன்பு சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. நாளைய தினம் காலை 11:30 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ளார அனுசரித்து அந்த புனிதமான மஞ்சள் சரடு அதை கழுத்திலே அணிந்து கொள்வோம். அனைத்து தீர்க்க சுமங்கலி யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை பங்குனி மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.